Pencil button. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு காணொளியை எப்படி எழுத்து வடிவில் மாற்றுறது, ஒரு காணொளியில் நம்ம பேசியிருக்கலாம் அல்லது கவிதை வாசிச்சிருக்கலாம், அவற்றை எப்படி ஒரு எழுத்து வடிவில் மாற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உதவக்கூடியது கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு வலைத்தளம். இதை நீங்கள் ஒரு கணினிலேயோ அல்லது தொலைபேசியிலேயோ குரோம் உலாவில் போய் கூகுள் ஏஐ ஸ்டூடியோ GOOGLE AI STU DIO அப்படின்னு புதிய இடங்கள் இடைவெளி விட்டு அடிச்சிங்கன்னா முதல்ல வரக்கூடியது அந்த இணையதளம் தான். அதன் வழியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட கூகுள் கணக்கை கொண்டு உள்ள நுழையணும். அதுக்கப்புறம் அது சில விஷயங்களை கேட்கும். அதாவது எங்களோட கட்டுப்பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்களும் ஓகேன்னு கொடுத்தா தான் அதை பயன்படுத்த முடியும். அதனால் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ என்னென்னா, இந்த கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அப்படிங்கிறது என்னென்னா, கூகுள்கிட்ட பல ஏஐ மாடல் இருக்குது. ஏஐ மாடல்னால் ஒன்றும் இல்லை, ஜெமினி, அதே மாதிரி அசிஸ்டண்ட் இதெல்லாம் வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது, ஜெம்மா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய தனித்தனி மாடல்களை கூகுள் உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த எல்லா மாடல்களையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஏஐ ஸ்டூடியோ. இது இலவசமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான். சில வரம்புகள் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது எதற்காகனா, நம் பயனர்கள் இந்தந்த மாடல்லாம் இப்போ கூகுளில் வந்திருக்கு, அது பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போய் அவற்றையெல்லாம் பரிசோதித்து பார்க்கலாம். அதன் மூலமாக மிகச்சிறப்பாக அதனோட பயன்பாடு மெருகேறிடுச்சுன்னா அதை அடுத்து அதை வணிக பயன்பாட்டிற்கு கொண்டு வருவாங்க. அதை பயன்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு இடம் தான் இந்த கூகுள் ஏஐ ஸ்டூடியோ. நம்ம அங்கே போய் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஒரு இடத்த கொடுத்து எனக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ உருவாக்கி கொடுக்கும். எனக்குன்னு ஒரு கேம் உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வெப்சைட் உருவாக்கி கொடு. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ChatGPT எல்லாமே என்னென்ன பண்ணுதோ அதோட இங்கே கூடுதலாகவும் சில விஷயங்களையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட முதன்மையானது. இப்போ இதில் ஒரு காணொலியை நீங்கள் பதிவேற்றிட்டு நீங்கள் எனக்கு அதை ஒரு டெக்ஸ்ட் வடிவில் மாற்றி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உடனடியாக மாற்றி கொடுக்கும். சில நேரங்களில் அதில் தவறுகள் நடக்கலாம். அதாவது என்னென்னா, சில நேரங்களில் வேலை செய்யாமல் போகும். ஆனால் திரும்ப நம்ம ரன் பண்ணால் அது வந்துடும். சரி, பார்க்கலாம். அதுக்கு இணைய வேகம் நல்ல வேகமாக இருக்கணும். இப்போ நான் கூகுள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் போயிருக்கேன். ரீசர்ச் படி பட்டன் இல்லை, நிறையா இருக்குது. ரீசர்ச் பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் எல்லா ஒரு ஏஜென்ட்லேயும் இருக்கிற மாதிரி தான் இங்கே என்ன செய்யலாம்னா, நான் ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கணும், ஒரு கட்டளையை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபைலையும் இணைச்சிக்கலாம். இப்போ நான் முதல்ல ஒரு ஃபைலை இணைக்கிறேன். நான் இதை முழுசாக ப்ரௌஸ் பண்ணி காட்டலை உங்களுக்காக, அதுக்கு நேரமாகும் அப்படிங்கிறதுனால. இப்போ நான் நேரடியாக ஒரு காணொலி ஒன்று பதிவு செஞ்சு வச்சுருக்கேன். அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரன் பட்டன். Insert assets such as images, videos, files or audio menu up button. இந்த இடத்துல இன்சர்ட் கொடுக்கும்போது இதுக்குள்ளே தான் நம்ம வீடியோ, ஆடியோ, ஃபைல் எல்லாத்தையும் நம்ம கொடுக்க முடியும். சரி, அதுக்கு முன்னாடி நான் அந்த காணொலியை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிடுறேன். நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய காணொலியில் ஓரளவு குரலானது துல்லியமாக தெரிகிற மாதிரி இருக்கணும், கேட்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதை என்ன செய்யும்னா ஒழுங்காக மாற்றி கொடுக்கும். சரி, வாங்க. மேலோட்டம், குரோம், மேல் ஃபைல்ஸ், அகத், வீடியோ, காதல் வேதியியல், நான் வீடியோ. சரி, பாருங்க. காதல் வேதியியல் கற்பிக்கிறாயா? கற்றுக்கொள்ள கடினமாகவே இருக்கிறதே. நீ நியூட்ரான் போல நேர்மின் சுமையானவளா, இல்ல எலக்ட்ரான் போல எதிர்மின் சுமையானவளா, அல்ல புரோட்டான் போல நடுநிலையானவளா? நீ காரமா அமிலமா? காரமாக இருந்திருந்தால் எரிச்சலை ஏற்படுத்தி இருப்பாய், அமிலமாக இருந்திருந்தால் புளிப்பை ஏற்படுத்தி இருப்பாய். கார அமிலத்தன்மை கொண்டவளாகத்தான் நீ இருப்பாயா? தனிம வரிசை அட்டவணையில் தனக்கான இடத்தை தனித்தே சுட்டி காட்டுகிறாயே. உன் மூலக்கூறு வாய்ப்பாட்டை அறிந்து கொள்ள வழிதான் என்ன? சொல்லேன், வாசித்தேனும் தெரிந்து கொள்கிறேன் தேன்மொழி. தழுவிக்கொண்டிருக்கும் போது நழுவிய ஆடையே மேகமானது, நெருக்கத்தினால் உண்டான புழுக்கத்தினால் உண்டான வேர்வையே மழை துளியானது, பரவசத்தில் பற்றிய இதழ்கள் சிந்திய துளிகளே தேனானது, ஈருடல் ஓருடல் ஆன போது நழுவிய ஸ்டிக்கர் போட்டு நிலவானது, உடல்கள் தாளாத வெப்பமே சூரியனானது, ஒரு போர்வைக்குள் இரு மூச்சுக்காற்று தென்றலானது, இவ்வாறு இந்த பிரபஞ்சம் உருவானது. ஓ மாயப்பெண்ணே தேன்மொழி, இடையிடையே உன் இடையில் நான் பதித்த முத்தங்கள் மட்டும் என்னவானது? இப்போ இந்த காணொலி ஒரு 56 செகண்டு. இப்போ இதை எப்படி நம்ம டெக்ஸ்ட்டாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். அறிவிப்பு. மேலோட் குரோம் பக்கம் Insert assets such as images. Upload file menu உருப்படி. நீங்கள் முறையாக போனீங்கன்னா என்ன கேட்கும்னா, உங்கள் செல்லில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபைல்களையும் நாங்கள் அணுகுவதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கும். நம்ம உடனே கொடுத்துடணும். அப்போ தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்லோட் ஃபைல் மெனு உருப்படி. இல்லை, அப்லோடு ஃபைலை நேரடியாக அப்லோட் பண்ணிக்கலாம், ட்ரைவை இணைச்சிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், யூடியூப் லிங்கை கொடுத்தா அது கூட நம்ம அதன் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். இப்போ நம்ம நேரடியாக பதிவேற்ற போயிடுறேன். ஒரு செயல் ரத்து. மொத்தம் 3 இது கேட்கும். அப்லோடு ஃபைல் கொடுத்தீங்கன்னா 3 இது கேட்கும். ஒன்று என்னென்னா கேமராவை நீங்கள் இயக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்.
அல்லது வீடியோ எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கும், அல்லது இமேஜ் அல்லது வீடியோ ரெண்டில் அதாவது செல்லில் இருக்கக்கூடிய இமேஜ் வீடியோ இவற்றையெல்லாம் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணீங்களான்னு கேட்கும். நான் வந்து இமேஜ் வீடியோ அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு போகிறேன். கேம் படங்கள் மற்றும் ஸ்னாப் டியூப் உனக்காக எங்கள் எங்கும் காதல் வேதியியல் காதல் வேதியியல் இப்போ இதை நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரி, பின்ஸ் காதல் வேதியியல் எங்கும் காதல் குரோம். இதை நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இன்சர்ட் அசெட்ஸ் ப்ராம்ப்ட் கேலரி பட்டன். இந்த இடத்துல நம்ம என்ன வேணுமோ அதை அடிக்கணும். டைப் சம்திங் ஆர் பிக் ஒன் ஃப்ரம் prompt gallery text box. இந்த இடத்துல அங்கே 2 தடவை சொல்லும். ஸ்வைப் பண்ண ரெண்டாவது இடத்துல தான் நம்ம இதை அடிக்கணும். Showing text keyboard. More options. Remove video button. சிரித்த கண் button. முடிவடை more options. பறக்கும் button. Voice typing. சரி, நான் வாய்ஸ் டைப்பிங்கில் சொல்கிறேன். சொதப்புனுச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வீடியோவை டெக்ஸ்டாக மாற்று. டெக்ஸ்ட் பின்செல் மாற்று. வீடியோ வை மாற்று முகப்பு பின்செல் வை. ஓகே, ரன் பட்டன். இது ஏகப்பட்டது விழுந்திருக்கு. சரி, இருந்தாலும் நம்ம கொடுப்போம். டைப் சம்திங் டெக்ஸ்ட் பாக்ஸ். கொஞ்சம் இதை கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னு பார்க்கலாம் என்ன வருது. டைப் சம்திங் சத்தமாக அழும் முகம். டோக்கன் கவுண்ட் 16,000. பேட் ரெஸ்பான்ஸ் பட்டன். குட். காதல் வேதியியல் கற்பிக்கிறாயா? கற்றுக்கொள்ள கடினமாகவே இருக்கிறதே. நீ நியூட்ரான் போல நேர் மின் சுமையானவளா, இல்லை எலக்ட்ரான் போல எதிர் மின் சுமையானவளா, அல்ல புரோட்டான் போல நடுநிலையானவளா? நீ காரமா அமிலமா? காரமாக இருந்திருந்தால் எரிச்சலை ஏற்படுத்தி இருப்பாய். அமிலமாக இருந்திருந்தால் புளிப்பை ஏற்படுத்தி இருப்பாய். கார அமிலத்தன்மை கொண்டவளாகத்தான் நீ இருப்பாயா? தனிம வரிசை அட்டவணையில் தனக்கான இடத்தை தனித்தே சுட்டிக்காட்டுகிறாயே. உன் மூலக்கூறு வாய்ப்பாட்டை அறிந்து கொள்ள வழிதான் என்ன? சொல்லேன் வாசித்தேன் தெரிந்து கொள்கிறேன் தேன்மொழி. தழுவிக்கொண்டிருக்கும் போது நழுவிய ஆடையே மேகமானது. நெருக்கத்தினால் உண்டான புழுக்கத்தினால் உண்டான வேர்வையே மழைத்துளியானது. பரவசத்தில் பற்றிய இதழ்கள் சிந்திய துளிகளே தேனானது. ஈருடல் ஓருடல் ஆனபோது நழுவிய ஸ்டிக்கர் பொட்டு நிலவானது. உடல்கள் தாழாத வெப்பமே சூரியனானது. ஒரு போர்வைக்குள் இரு மூச்சு காற்று தென்றலானது. இவ்வாறு இந்த பிரபஞ்சம் உருவானது. ஓ மாயப்பெண்ணே தேன்மொழி, இடையிடையே உன் இடையில் நான் பதித்த முத்தங்கள் மட்டும் என்னவானது? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கொடுத்து ஒரு 5-6 செகண்டுக்குள்ளேயே துல்லியமாக எழுத்தாக மாற்றி தந்திருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் வாசித்தேனும் தெரிந்து கொள்கிறேன், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இது ஒரு பேராகிராஃபாக வந்திருக்கு. இதை கவிதையாக எழுதி கொடு, ஆய்வு கட்டுரையாக எழுதி கொடு அப்படின்னு நம்ம அடுத்த ப்ராம்ப்டை கொடுத்தோம்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுத்துரும். நீங்கள் மிகப்பெரிய நான் இதில் வந்து ஒரு அரை மணி நேர ஒரு உரையை கூட கொடுத்து பார்த்தேன். அது சிறப்பாக மாற்றி கொடுத்துச்சு. இது வந்து ஒரு பரிசோதனை மாடல் தான் அப்படிங்கிறனால சில நேரங்களில் என்ன செய்யும்னா நீங்கள் கொடுக்குற கட்டளைக்கு ஏற்ற மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும். ஏன்னா இது இன்னும் செம்மை பதிப்பு கிடையாது. இது ஒரு பரிசோதனை முயற்சி தான், பரிசோதனையில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் இது சிறப்பாக வந்த பிறகு வெளியிடுவாங்க. அப்போயில் நீங்கள் இதை வந்து இப்போதைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2-3 தடவை நீங்கள் ரன் கொடுத்து பார்த்தீங்கன்னா அது சிறப்பாக வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.